Income tax return filing for financial year 25-26, that is assessment year 26-27க்கு ITR form 1 and ITR 4 ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸல் பேஸ்ட் யூட்டிலிட்டியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ITR 1 and 4 ஃபார்ம்ஸ் எனேபிள் பண்ண உடனே இமீடியட்டாக அதை அவசரமாக ஃபைல் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களோட ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் 26Aஸை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். 4th குவார்ட்டருக்கான TDS கிரெடிட் உள்ளே வந்திருக்கா பாருங்கள். உங்களுக்கு TDS பிடிச்சவங்க எம்ப்ளாயராக இருக்கலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு TDS பிடிச்சிருந்தாங்கன்னா 4th குவார்ட்டர் அவங்க ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட் 31st May 2026 வரைக்கும் இருக்குது. அதனால் அவங்க TDS ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் இருக்கலாம். இது வரைக்கும் அந்த கிரெடிட் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது பெஸ்ட். அதே மாதிரி நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன் ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸ், அதாவது பேங்க், டெபாசிட்ரி, போஸ்ட் ஆஃபீஸ், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், இவங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டைம் 31st May 2026 வரைக்கும் இருக்குது. ஸோ அது ரிப்போர்ட் பண்ணலைன்னா உங்கள் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் நீங்கள் அதை மறந்து கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னோட ஒப்பீனியன் 31st May 2026 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, இப்போது ITR 1 சகாஜ் ஃபார்ம் யார் யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம், ITR 1 யார் யாரெல்லாம் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். யார் யாரெல்லாம் ITR 1 ஃபார்ம் சகாஜ் ஃபைல் பண்ணலான்னா, ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல், அதுவும் ஆர்டினரி ரெசிடெண்ட் தான் ITR 1 சகாஜ் ஃபார்ம் சூஸ் பண்ணி ஃபைல் பண்ண முடியும். அடுத்த கண்டிஷன், டோட்டல் இன்கம் அப் டு 50 lakhs இருக்கிறவங்க தான் ITR 1 சூஸ் பண்ணி ஃபைல் பண்ணலாம். 50 lakhsக்கு மேலே டோட்டல் இன்கம் இருந்ததுன்னா ITR 1 யூஸ் பண்ணக்கூடாது. சரி, அப்போ நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்து 50 லட்சம் இல்லை அதுக்கு கீழே தான் எனக்கு வருமானம்னா நான் ITR 1 ஃபைல் பண்ணிடலாமான்னா அப்படி கிடையாது. ஒரு சில இன்கமுக்கு தான் ITR 1 சூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு சில இன்கம் என்னென்னா, சேலரி இன்கம், பென்ஷன் இன்கம், மேக்ஸிமம் 2 ப்ராப்பர்ட்டிலேருந்து தான் எனக்கு வாடகை வருமானம் வருது, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1.25 லட்சம் வரைக்கும் தான் அந்த இயரில் எனக்கு வந்திருக்கு. அது போக இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், இந்த மாதிரியான இன்கம்ஸ் இருந்தால் மட்டும்தான் ITR 1 சூஸ் பண்ண முடியும். சரி, எனக்கு அதை தாண்டி அக்ரிகல்ச்சரல் இன்கம் இருக்குது, அதுக்கு எப்படி லிமிட்டுன்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் இன்கம் 5000 வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் ITR 1 சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேனா நீங்கள் ITR 1 சூஸ் பண்ண முடியாது. அது தவிர்த்து இப்போ நான் சொல்ல போகிற லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ITR 1 பக்கம் போகவே கூடாது. நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் டைரக்டராக இருந்தீங்கன்னா ITR 1 சூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஃபாரின் இன்கம், ஃபாரின் அசட்ஸ் இருக்குன்னா ITR 1 சூஸ் பண்ணக்கூடாது. லேண்டு, பில்டிங், ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்ணியிருக்கீங்க, அதில் லாங் டேர்மோ ஷார்ட் டேர்மோ கேபிட்டல் கெயின் இருக்குன்னா ITR 1 யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குன்னா நீங்கள் ITR 1 யூஸ் பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட 1.25 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா ITR 1 யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 194Nல் கேஷ் வித்ட்ராவல்ஸ்க்கு பேங்க் உங்களுக்கு TDS பிடிச்சிருந்தாங்கன்னா ITR 1 சூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் தெளிவாக கவனிச்சிக்கோங்க. ப்ராட் ஃபார்வர்ட் லாஸ் இருக்குது, கேரி ஃபார்வர்ட் லாஸ் பண்ணணுன்னா ITR 1 சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ITR 1 ரிட்டர்ன் ஃபைலிங்க்கு இவ்வளவு கூடாது இருக்குது. கவனமாக பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு ITR 1 அப்ளிகேபிள்னா மட்டும் ப்ராப்பராக பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் மாற்றி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அது டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ ITR 1 பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.